2 தடவை நம்ம ஆசிரமத்துக்கு வந்து பார்த்துட்டு அவர் நம்மளை பிடிச்சி போச்சு. அப்பப்போ வருவார் போவார். எனக்கு அங்கே ஒரு நெருக்கடியான ஒரு செலவுக்கு வந்துருச்சு. யார்கிட்ட போல கேட்குறதுன்னு நினச்சா சோபாட்ட கேட்டேன், என்னடா இப்படி ஒரு சிக்கல் இருக்க, யாரடா பார்க்கலான்னா அவர் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரர் தான். சாமி குமாரண்ணனை போய் பார்ப்பேன் சாமி இருந்துச்சுமா, வந்து போகிறாரு, எந்த இதுவும் தெரியாது. இல்லை சாமி, நம்ம அவர்கிட்ட நீங்கள் வாங்க, உங்கள் மேலே அவர் பெரிய இது வச்சுருக்காரு. நான் போனேன், ஆஃபீஸுக்கே நேராக போனேன். காலையில் 9:30 போனால் 9:30 அவர் உள்ளே வந்தார். என்னையை பார்த்த உடனே ஏகப்பட்ட ஒர்க்கு அவருக்கு இருக்குது. எல்லாம் பெண்டிங்கில் வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட இதை பாருங்க ஒரு சாமி எனக்கு ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க அப்படின்னாரு. சரி போகணும். அந்த வேலைகள் எல்லாம் அந்தந்த இதுகளுக்கு ஒதுக்கி கொடுத்துட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தார். ஆனால் அவரும் கூட நினைச்சா லட்சமாக அவர் கையில் புறன்றது. எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேணும் குமார்னே. அதுக்கு என்ன சாமி உருவாக்கிடுவோம்ட்டு போனது தான். காலையில் 11 மணிக்கு போய் நைட்டு 10:30 மணிக்கு தான் அந்த 2 லட்ச ரூபாய் உருவாக்க முடிஞ்சது. மிரண்டு போனார் அவரே. ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். எப்படி ஏரியா, அது ஏடி. எந்த கம்பெனிக்காரங்கிட்ட ஒரு ஃபோன் போட்டாலும் கொண்டாந்து கொடுப்பான். போடுறாரு ஃபோனு, சாமி இன்னைக்கு இல்லை சாமி 2 நாள் ஆகும் சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அலைஞ்சு சுற்றி கிறங்கி போனார் அவர். கிறங்கி என்ன சொல்ற, விடுங்க குமார் அப்படின்னா, இல்லை என்னை நம்பி நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட அதை உருவாக்கி கொடுக்காம உங்களை நான் அனுப்ப மாட்டேன்னு. நைட்டு 10:30 மணிக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ஊருக்கு போய் ஒரு வீட்டுக்கு போனார். அந்த கூட வேலை பார்க்குற அவர் ஜெய் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அவர் கொடுக்கும்போது நான் இப்படி ஏந்தினேன், போட மாட்டேன்ட்டாரு. சாமி நான் ஒன்றும் பிச்சை எடுக்கணும், கையில் எடுக்க இல்லை சாமி, நான் உங்களுக்கு பிச்சை போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, என்னைய வந்து கஷ்டத்துக்கு ஆளாக்கிறாதீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி இந்த டேபிள் மேலே அப்படி வச்சிருங்க அப்படின்னு வைக்க சொல்லி சோபா வண்டியை எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்து சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு, சாமி இதுதான் எங்கள் நடைமுறை. அவர் சாத்தூருக்கு வந்திருந்தா சாத்தூருக்கு அவர் வந்திருந்தார். பார்த்துருப்போம், இன்னாருன்னு தெரியாது. ஆமாம், சாத்தூர் நம்ம பாடல் வெளியிடுறதுக்கு அவர் வந்திருந்தார். புரிஞ்சதா? அப்படியெல்லாம் நான் வந்து பயணம் பண்ணேன். இன்னைக்கு அவர் நல்லா தான் இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, இல்லைன்னு இல்லை. அந்த பணம் வாங்கிட்டு வந்த ஒரு 3 மாதம் கழிச்சு, அவர் இருக்கிறது சென்னையில், வேலை பார்க்கறது ஸ்ரீபெரும்புத்தூரில், டெய்லியும் காரில் வந்து தான் போய்கிட்டு இருக்கிறார். நல்லா வீட்டுக்கு வந்துட்டாரு, காருக்கு வந்துட்டாரு. வந்து இங்கே வந்து ஆஃபீஸில் உட்கார்ந்த உடனே நெஞ்சு வலி. ஆஃபீஸ் ரூமில் விட சாய் பெரிய பொம்மை இவ்வளோ வச்சு தான் சாமி கும்பிட்டு தான் இருக்காரு. வலி அவரால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அடித்து பிடிச்சி கொஞ்சம் தண்ணியை மாத்திரம் சாப்பிட்டுட்டு ஃபோன் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணார். சாமி என்னென்னு தெரியல, எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரி வலி இருக்குது. எந்த சைடுனா லெஃப்ட்னாரு. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் அங்கே இருக்க வேண்டாம், பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கானா, எல்லாமே சென்னைக்குள்ளே தான் போகணுமே, நான் 70 கிலோமீட்டர் போகணுமே அப்படின்னு இப்போதான் சொன்னேன். சாயை நம்புறீங்கள? நம்புகிறேன் சாமிங்க. ஒரு 3 செகண்ட் முன்னாடி நின்று வணங்கிட்டு காரை எடுத்துட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு. என்னால் கார் ஓட்ட முடியாது, நீ உட்காந்துருப்ப, கார் நான் ஓட்டுறேன்டா போடா அப்படின்னு. நீ டிரைவராக உட்காந்துரு, வண்டி ஓட்டுறது நான், போயிட்டே இரு அப்படின்னு. அதே மாதிரி ஏறி காரில் உட்காந்து போய்கிட்டு இருந்தார். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு 80 சிக்னல் இருக்குது. 80 சிக்னல் ஆயா? ஒரு சிக்னலுக்கு 5 நிமிஷம் நின்னா கூட என்ன ஆகி போச்சு. ஆனால் 80 சிக்னலுமே இவர் வண்டியில் இவருக்கு சிக்னல் கரெக்டாக பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போய் நிறுத்துறது கூட இடம் இல்லை, அப்படி ஓரமாக நிறுத்தினவொடனே அந்த மாட்டில் இறங்கியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் இறங்குனேன், எனக்கு முன்னாடி டெச்சர் வச்சுட்டு நின்னாங்க சாமி அப்படின்னு.
காரை விட்டு இறங்கினோடனே அப்படியே அவரை தூக்கி டெச்சரில் போட்டு உள்ளே கொண்டு போய் செக்கப் எடுத்தா லிவர் லாக் 3 இடத்துல. எப்படி நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. காரில் தான் வந்தாங்க. எப்படி 20 கிலோமீட்டர்லேயே நீங்கள் சுருண்டிருப்பீங்களே அப்படின்னாங்க. புரிஞ்சதா? யாரோ கொண்டாந்து நீ சேர்த்துட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டார். அப்புறம் அவங்க பூரா ஒரு 15 நாள் வச்சு அது ஆப்ரேஷன் சர்ஜரி இல்லாமல் அந்த இது வச்சு அந்த இதில் வச்சு கரைச்சி அதில் 3 லாக்கில் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு 3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்தார். இருக்கும்போது நான் திருப்பி பார்க்க போனேன். அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் அவர் சாத்தூருக்கு வந்தது. அப்போ வந்து நான் சொன்னேன், இவ்வளோ இதில் இருக்கிறீங்க அவ்வளோ தூரம் வர வேண்டான்னு. அது நீங்கள் இருக்கீங்க பார்த்துக்கிறீங்க சாமிட்டு வந்தேன். அன்னைக்கே என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தவங்க இன்னைக்காக பார்த்த மாட்டீங்க, உங்களுக்கு கூட தானே வரேன்ட்டு வந்தார். அப்படியெல்லாம் நடத்திருக்கிறோம். அதிசயம். புரிஞ்சுதா? அதைத்தான் சொல்றேன். நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? அந்த மாதிரி அதிசயமா வாழ கத்துக்கோங்க. அந்த அவரை கூட்டிட்டு போனவர் உங்களை கூட்டிட்டு போக மாட்டோமா நாங்க? இப்ப கூட நம்ம போய் சென்னையில இருக்கையில பணம் போட்டு சொன்னலடா, வெளிநாட்டுல இருக்கேன் இது அனுப்புங்கன்னு சொன்னார்ல, அனுப்பிவிட்டோன்னு